ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்கய்யா வாங்க. வாங்க முத்து வாங்க. நல்லா இருக்கீங்களா தம்பி? எனக்கு என்னண்ணே, நான் எப்பயும் போல நல்லா தான் இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா தம்பி மருதமுத்து நல்லா இருக்கியா? இங்க வாரியா, உண்மையிலே இது உனக்கு 2வது பிறப்பு. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சத்தியமா நீ இப்ப மறுஜன்மம் எடுத்துதான் வந்திருக்க. இங்க வாரு, இனிமேல இப்படிலாம் முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதப்பா. உயிரோட இருந்தா தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். உயிர் போனதுக்கு அப்புறம் என்னையா பண்ண முடியும்? இங்க பாருப்பா, இந்த மாதிரி நேரத்துலலாம் உங்க அப்பாவை தான் நீ நினைச்சு பார்த்துக்கணும். நீ மயக்கமாக கிடந்ததுனால உங்க அப்பா நிலைமை என்னங்கிறது உனக்கு தெரியாது. உன் அப்பா உன்னை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் எம்பிட்டு துடியா துடிச்சாரு தெரியுமா? அந்த நேரத்தில் நீங்கள் தான் அப்பாவுக்கு ரொம்ப துணையாக இருந்திருக்கீங்க. டாக்டரே நான் பிழைக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் தான் கண்டிப்பாக நான் பிழைச்சிப்பேன்னு தைரியமும் நம்பிக்கையும் அப்பா கொடுத்துருக்கீங்க. அந்த வார்த்தை தான் என்னை காப்பாற்றிருக்கு. உங்கள் நம்பிக்கை தான் என்னை உசுறு பிழைக்க வச்சு இப்போ உங்கள் முன்னாடி இப்படி நிப்பாட்டிருக்கு. நீங்கள் செஞ்ச இந்த உதவிக்கு உங்களை நான் எப்பவுமே மறக்க மாட்டேனே. ஏ தம்பி தம்பி, என்ன தம்பி பண்ற நீ? ஏன் காலில் போய் விழ வர நீ? இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா தம்பி. அவன் உன் காலில் விழட்டும், நீங்க மனசார அவனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவன் உசுரை காப்பாத்துறதுக்காக அந்த கடவுளே என்கிட்ட உங்களை அனுப்புனாரு. அப்புறம் நீங்க அவனை ஆசீர்வாதம் பண்ணலன்னா வேற யாரு பண்ணுவா? அவர் காலில் விழ. இருப்பா இருப்பா, இதெல்லாம் எதுக்கு ஐயா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என் தம்பி மாதிரி அந்த பையன். நீங்க வாங்க, முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. வாப்பா நீங்க வாங்க. வாங்கய்யா. கடவுளே, இந்த போன் அடிக்கிறதுக்காக நான் இவ்வளவு பயந்தேன். சரியா போச்சு. ஐயோ, அம்மா கூப்பிடுறாங்க. இப்ப என்ன பண்றது? பஞ்சாயத்து மலமாடும் இங்க வர விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடலாமா? ஐயோ, ஒருவேளை இதை கேட்டு அம்மா பயந்துட்டாங்கன்னா? வேண்டாம் வேண்டாம், அம்மா கிட்ட நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம். அம்மா பயந்துருவாங்க. அம்மாவும் தம்பியும் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. அந்த நிம்மதியை நாம கெடுத்துட வேண்டாம். துளசி, துளசி அக்கா, யார் போன் பண்றா? அம்மா தான் போன் பண்றாங்க அக்கா. அப்படியா? ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. அம்மா என்ன சொல்றாங்க நானும் கேக்குறேன். சரி சரி. எம்மா, என்னம்மா? துளசி, நீ இப்பவே உடனே கிளம்பி இங்க கொஞ்சம் வரியா? என்னம்மா, என்ன ஆச்சு? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ சீக்கிரமா வா. எம்மா, என்னால இப்ப அங்க வர முடியாதுமா. நான் ஈஸ்வரி அக்கா கூட இருக்கேன். எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லுமா. துளசி, அந்த மருதமுத்து ஆஸ்பத்திரியில வைத்தியம் பாத்துக்கிட்டு இருந்தால, அப்ப யாரோ ஒருத்தரு அவனுக்கும் தலைவருக்கும் துணையா இருந்தாராண்டி. மருதமுத்து உசுறு பொழைக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. அவரை பார்த்து உன்னையும் எங்களையும் கண்டுபிடிக்க சொல்லி உதவி கேட்கறதுக்காக அவங்க 2 பேரும் இங்க சென்னைக்கு வந்திருக்காங்களாம். ஏம்மா, இந்த விவரம்லாம் உனக்கு யாருமா சொன்னது? தலைவரே போன் பண்ணி சொன்னாரி. நீ என்னமா சொல்ற? பஞ்சாயத்து சொன்னானா? ஆமாண்டி, அவரே எனக்கு போன் பண்ணி இந்த விவரத்தை எல்லாம் சொன்னாரு. இத மட்டும் சொல்லலடி, உன் மகளையும் உன்னையும் உன் மகனையும் சீக்கிரமா கண்டுபிடிச்சு புடிச்சு இழுத்துட்டு வந்து இந்த ஊர்ல வச்சு மருதமுத்து கையாலேயே உன் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன்னு மிரட்டினாரி. என்னடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? உனக்கும் பயமா இருக்கா? அந்த பஞ்சாயத்துக்கும் மருதமுத்துக்கும் யாரடி உதவி பண்றாங்க? அவரு ரொம்ப பெரிய ஆளோ என்னவோ தெரியலையேடி. ஒருவேளை அவரு நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு தலைவர்கிட்ட ஒப்படைச்சிருவாரோ? அம்மா சொல்லுடி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கல. அந்த பஞ்சாயத்துக்கும் மலமாட்டுக்கும் யார உதவி பண்ணா உங்களுக்கு என்னம்மா? நமக்கு ஈஸ்வரி அக்கா இருக்காங்கல்ல, நமக்கு துணையா அவங்க வருவாங்க. அவங்க வந்து நமக்கு காவலா இருப்பாங்க. சரி துளசி, நாம இருக்க இடத்த அவங்க யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாதுமா. அப்படியே கண்டுபிடிச்சாலும் அவங்களால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஈஸ்வரி அக்கா பாத்துப்பாங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்க பயந்தீங்கன்னா தம்பியும் பயப்படுவான்ல. நீங்க தான் தைரியமா இருந்து அவனுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும்.
சரி துளசி, உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தாண்டி என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியும் நம்பிக்கையும் வந்துச்சு. நான் வச்சுட்டுமா? சரிம்மா சரிம்மா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. எனக்கு உங்கள மாதிரி தைரியமாலாம் பேசவே வராது. நீங்க ரொம்ப அழகா பேசி அம்மாக்கு நம்பிக்கையும் தைரியமும் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ் எல்லாம் சொன்னேன் அடிதான் விழும். சரி, அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. நான் போய் இமீடியட்டா அவங்கள சமாளிக்கிறேன். நீ தைரியமா இரு, பயப்படாம இரு. ஐயோ, வந்துட்டாங்களா? பாத்தியா, இப்பதான் பயப்பட வேண்டான்னு சொன்னேன். அதுக்குள்ள இப்படி பயப்படுறியே, தைரியமா இரு. ஐயோ, நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க. எப்படி பயப்படாம இருக்கிறது?